வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். இப்போ தோலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்கின்ல வரக்கூடியது அட்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஐவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இது பேர் வந்து காணாக்கடி அப்படின்னா தடிப்பாக வரும், தோல் தடிப்பு, அது தானாகவே மறையும். ஸோ நான்வெஜ் சாப்பிடும் போது அதிகமாகும். சில உணவுகள் குறிப்பாக கத்திரிக்காய் இந்த மாதிரியான உணவுகள்லாம், மீன் வகை உணவுகள்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி தடிப்பு வருது, அகெயின் நார்மல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த தோல் தடிப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பிளட்டில் வந்து அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால உண்டாகக்கூடியது. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணணும்னா, கட் ஹெல்த்தை நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கட் ஹெல்த் அப்படின்னா குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், லிவர் டாக்ஸின்ஸ் டீடாக்ஸ் பண்ணணும். லிவர் டீடாக்ஸுக்கான மெடிசன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். உணவுகள், எந்த உணவுகள்லாம் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் மீன் வகை உணவுகள், கருவாடு, கத்திரிக்காய் இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து அவங்களுக்கு தோல் தடிப்பு அதிகமாகும். சிறு குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிலில் போயிட்டு வந்தால் இந்த மாதிரி தோல் தடிப்பு வருது, இல்லை மண்ணில் விளையாடணுன்னு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து பேதி மாத்திரை, 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை எடுத்து நம்ம வந்து இன்டெஸ்டைனை கிளென்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது லிவர் டீடாக்ஸ், கல்லீரலை சுத்தம் பண்ணக்கூடிய மூலிகைகள், மருந்துகள், உணவுகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது கல்லீரலை சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டிகேரியா பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப நாள் தொடர்ந்து இருக்குன்னா, டீடாக்ஸ் மெடிசனும் வந்து தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த பிரச்சனை சரியாகும். அடுத்தது எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. தோலில் வந்து முழங்கை மற்றும் முழங்கால் கீழே, அப்புறம் ஷூ போடுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக சின்ன கொப்பளங்கள், அதுலேருந்து நீர் வந்து கசியும், தோல் அரிப்பு இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே பரவும். அந்த நீர் எங்கெல்லாம் படுதோ அந்த இடங்கள் எல்லாமே அந்த கருப்பு புள்ளிகள் வந்து அப்படியே படர்ந்துட்டே வரும். இது வந்து எக்ஸிமா, கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கரப்பான் பண்டங்கள்னு சில வகை உணவுகளாக இருக்குது. இப்போ சோளம், கம்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாகும். இப்போ டைட்டாக ஷூ போடுறவங்களுக்கு இருக்கும், வாட்ச் கட்டுற இடத்துங்களும் இந்த மாதிரி கருப்பான பிரச்சனை வரும். ஸ்காலர், நெக்கு இருக்க டைட்டாக ட்ரெஸ் பண்ணுற இடங்கள்லாம் இது அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரவாது, அவங்க உடல்லையே வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எக்ஸிமா பிரச்சனை எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கான கிளென்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். கிளென்ஸ் அப்படிங்கும்போது லிவர் கிளென்ஸ் பண்ணணும், அதே போல் பிளட்டு கிளென்ஸ் பண்ணுறதுக்கூடியான சித்தா மருந்துகளை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரும்போது இந்த கரப்பான் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இந்த கரப்பானும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கே இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கே கரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். கருவாப்பு, செவ்வாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாக தடிமண் மாதிரி வர்றது ஒன்று, செவ்வாப்புனா சிகப்பு தடிப்பும் வரும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வந்து இந்த கரப்பான் வந்து நாள்பட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து உடம்புல அப்படியே இருக்கும், சப்ஸ்டைனில் இருக்கும். சில கிளைமேட்டில் மட்டும் அக்ரிவேட் ஆகும், சில கிளைமேட்டில் அப்படியே சப்ஸ்டைன் ஆகும். இந்த மாதிரி இருக்கும் போது இதுக்கான ப்ராப்பரான மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் எடுக்கும் போது அது திரும்ப எப்போவுமே வராத அளவுக்கு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தலைமுடியில் வரக்கூடியது. இப்போது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகி பொடுகு மாதிரி ஃபார்ம் ஆகும். அடுத்தது வந்து அது ஸ்கேல்பில் வரக்கூடிய சொரியாசிஸாக மாறும். இந்த சொரியாசிஸ் வந்து ஃபஸ்ட்டு தலைப்பகுதிகள்லேயும், அடுத்தது காது மடல்கள், அதுக்கப்புறம் கை முழங்கால்கள், முழங்கை இந்த மாதிரி இடங்களில் நமக்கு சொரியாசிஸ் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சொரியாசிஸில் ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி சொல்கிறேன். வெட்பாலை இலையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீனாக ஈரம் இல்லாமல் அந்த இலைகளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு, அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் அந்த இலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சிடணும். இது வந்து சூரிய புடம் விடணும். சூரிய புடம் அப்படின்னா வெயிலில் வைக்கிறது. அந்த இலைகளை எண்ணெயில் போட்டு மேலே வந்து ஒரு துணி கட்டி வச்சுருங்க, தூசி எதுவும் விழாத மாதிரி. அதில் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர், பர்பிள் கலரில் வந்து எண்ணெய் வந்து இறங்கும். அந்த தைலத்தை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சு நீங்கள் மேலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். தலையிலேருந்து உடல் முழுவதுமே அப்ளை பண்ணிவிட்டு, இது தினமும் காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் இந்த மாதிரி அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் ட்ரைனஸ் குறையும். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸுக்கு இதை நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ட்ரையாகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். சோப்போ அல்லது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்க மாதிரியான எந்த ஒரு பொருளுமே, பாடி வாஷ் போன்ற பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல்
நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கணும். அதே போல் காட்டன் உடைகளை உடுத்தணும். 2 வேளை குளிக்கணும். அது வந்து இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் குளிக்கணும். மூலிகை குளியல் பொடி, கடலை மாவு, பச்சை பயிறு இந்த மாதிரியான நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் பயன்படுத்தி குளிக்கணும். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க ஆட்டோமேட் டிசீஸ் அப்படிங்கிறதுனால அவங்களோட அலர்ஜி ரியாக்ஷன், இஎஸ்ஆர், ஈஸ்னோஃபில் கவுண்ட் இதெல்லாமே செக் பண்ணிக்கணும். சொரியாசிஸ்க்கு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் முழுமையான தீர்வு சொரியாசிஸ் பிரச்சனைக்கு கொடுக்குறோம். 3லேருந்து 6 மாதங்கள் தொடர்ந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது மூலமாக இந்த சொரியாசிஸ் பிரச்சனையை முற்றிலுமாக குணமாக்கலாம். இது திரும்ப உங்களுக்கு வராதபடிக்கு அதுக்கு நல்ல முறையில் நாங்கள் வந்து சிகிச்சை கொடுக்குறோம். வெண்படை, இது வந்து லியூகோடெர்மா, விட்லிகோ அப்படின்னு சொல்லலாம். தோல் வந்து வெள்ளையாக மாறுறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய நிறமிகள், முக்கியமாக மெலனின், இந்த மெலனின் நிறமி குறைபாடு. ஏன்னா மெலட்டோசைட்லேருந்து மெலனின் உற்பத்தி குறையுது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். யாருக்கு வேணாலும் எந்த வயதில் வேணாலும் வரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் வரலாம். ஜெனட்டிக்கும் ஒரு ரீசன் இதுக்கு. ஸோ இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கும் போது இன்ஃப்ளமேஷன், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அதே போல் இவங்களுக்கு காப்பர் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ காப்பர் சத்து குறைபாடுனால வரக்கூடிய இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, காப்பர் சத்து எப்படி நம்ம உணவில் எடுத்துக்கலாம்னா, காப்பர் பாத்திரங்களில் சமையலோ அல்லது நீரோ வச்சு அதை நம்ம குடிக்கலாம். சன்லைட்டில் இவங்களுக்கு டைரக்ட் சன்லைட்டை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கும்போது அவங்க தோலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் கருஞ்சீரகம் போன்ற மூலிகை பொருட்கள்லாம் போட்டு எண்ணெயை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களால சன்லைட்டை வந்து டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கின் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வெண்படைக்கு காப்பர் பிரச்சனை அப்படிங்கிறனால சித்த மருத்துவத்தில் செம்பு பட்பம், செம்பு செந்தூரம் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் வெண்படை நோய்க்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். வெண்படை அப்படிங்கும்போது இது வெறும் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் தானே, இதுக்கு என்ன பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு விடக்கூடாது. இது ஃபர்தராக வந்துட்டு நர்வ்ஸ் சிஸ்டத்தையுமே டேமேஜ் பண்ணும். அப்படிங்கிறனால முன்கூட்டியே இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து சில வகைகள் தீரும் தீராது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அது ஆரம்பிக்கிற இடம், வெண்படை உடலில் முதல்ல எந்த இடங்கள்ல ஆரம்பிக்குது, உருவாகுது அப்படின்னு பார்த்து அந்த நோய் தீருமா தீராதா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் இதை வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ வெண்படை இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காப்பர் சத்து உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆதிகத்தில் ஹெல்த் கேரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை நாங்கள் 8 தலைமுறைகளாக செஞ்சுட்டு வரோம்.